முத்துக்காளி வந்து பொன்னிக்கு வந்து வலுக்கட்டாயமா வந்து தாலி கட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அப்போ பொன்னி வந்து பயங்கரமா திட்டுறாங்க. உனக்கெல்லாம் அறிவு இல்லையா? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் கழுத்தில தாலி இருக்கு. அப்படி தெரிஞ்சு கூட இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாங்க. உடனே முத்துக்காளி வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஓ! அப்படியா? ஒரு தாலி இருக்கும்போது எப்படி கட்டினா இன்னொரு தாலிய கட்ட முடியும்? கரெக்ட்டு தான் நீ கேட்கறது. பாயிண்ட்டா கேட்ட பாரு. அந்த தாலி இருந்தா தானே அந்த தாலி இல்லைன்னா கண்டிப்பா என் தாலிய நீ ஏத்துக்கின்னு தானே ஆகணும். என்ன தானே புருஷனா நினைக்கணும். அதனால அந்த தாலிய கழட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க கழுத்தில் இருக்க தாலியை வந்து கழட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இழுக்கிறாரு. என் விட புரியா இல்லையா? அவ்வளோதான் சொல்லிட்டேன் உன்னை. விடுடா விடுடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் அவர் வந்து தாலியை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே அறுக்க பார்க்குறாரு. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து வந்துடுறாரு. வந்து செமையாக வந்து டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, அப்படியே தூக்கி இப்போ வந்து விசிறடிக்கிறாரு ஒரு கட்டையை. அந்த கட்டை வந்து கரெக்டாக முத்துக்காளியோட கையில் வந்து விழுது. அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சக்தி நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. நம்ம வந்து பொன்னியை பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணுறாரு சக்தி. டேய் இவன் தாண்டா அன்னைக்கு கூட இந்த என் அண்ணனை அடித்தது. இவனை சும்மாவே விடாதீங்கடா, எல்லாரும் சுற்றி வளைச்சி இவனுக்கு ஒரு வழிக்கு பண்ணுங்கடா அப்படின்னோடனே, வாங்கடா வாங்க எப்படி வழி பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். என் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து நீ வந்து தாலி கட்டுவே நான் சும்மா இருக்கணுமா? அவ்வளோதாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அவரை போட்டு நல்லா அடிக்கிறாரு. அங்கே ரவுடிஸ் எல்லாமே வந்து இவரை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து சண்முகம் அங்கே வந்துடுறாரு. சண்முகமும் வந்து கூட வந்து ஃபைட் பண்ணுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு அப்படியே முத்துக்காளி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பொன்னியை பார்த்துட்டு, பொன்னி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் இல்லை சக்தி அப்படின்றாங்க. உடனே முத்துக்காளி தாக்க வராரு. உடனே முத்துக்காளி இவர் தாக்கிடுறாரு. அடுத்து வந்து முத்துக்காளியோட வந்து அங்கே இருக்க அந்த ரவுடிஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, சக்தியை பிடிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததால போலீஸ் வந்து அதுக்கப்புறம் முத்துக்காளி அங்கே இருக்க வந்து அந்த ரவுடிஸ் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. உன்னை மறுபடியும் அடையாமல் நான் விடவே மாட்டேன்டி அப்படின்றாரு. போடா போய் கம்பி என்ன அப்புறம் அடங்குறியான்னு பார்க்கலாம் சே அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகி வந்து திட்டுறாங்க. நம்ம பொன்னியை பார்த்துட்டு வந்து அப்படியே சக்தி ஓடி வந்து கையை பிடிக்கிறாரு. பொன்னி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல, நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டாங்க. என்ன பொண்ணு இப்படிலாம் கேட்குறேன்னா, சண்முகம் வந்து என்னம்மா நீ இப்படி பேசுகிற, நீ இல்லாமல் எப்படி தவிச்சு போயிட்டான் தெரியுமா, உனக்காக எங்கெல்லாம் தேனா தருவா, இப்படிலாம் அலைஞ்சா தருவா, சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டாமா, நீ இப்படி கேட்கலாமா நீ அப்படி சொல்கிறாரு. சாரி மாமா, எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் கேட்டேன். சரி நீங்கள் ஊருக்கு புறப்படுங்க அப்படின்றாங்க. என்னது ஊருக்கு புறப்பா, நீ இல்லாமல் ஊருக்கு போக முடியாதுமா, என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சக்தி வந்து இருங்கண்ணே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்திருக்காரு தெரியுமா பொன்னி அப்படின்னா, ஏன் அப்பாவா? ஆமாம் உன் அப்பா வந்திருக்காரு, மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா அவர் வந்தது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், ஜெயா பேசுனது, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஜெயா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது, எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம் நீ இப்போ காணோம், நாங்கள் தான் வந்து கொடுமைப்படுத்தி அமுச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா வந்து ஜெயிலில் போட்டாங்க, என் அம்மா இப்போ ஜெயிலில் இருக்காங்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. உடனே அத்தையா ஐயோ என் அப்பா ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, உன்னை காணோன்னு தான் பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்காரு, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம ஒரு ஆளை வந்து பிடிச்சி கொடுத்தோம்ல அந்த வந்து அந்த மியூசிக் ஆளை, அந்த ஆளோட பையன்தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான், வேணும்னே பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னோடனே, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போவே வந்து அத்தையை வெளியே எடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, நான் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. பொன்னி ரொம்ப தேங்க்ஸ் பொன்னி, எதுக்கு எங்கள் தேங்க்ஸு, உண்மையிலே என் மனசு கஷ்டப்பட்டு தானே நான் வெளியே வந்தேன், இதுக்கும் அத்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்காக அவங்க போய் ஜெயிலில் இருக்கணும், இந்த விஷயம் எனக்கு முன்னே தெரிஞ்சது நான் கண்டிப்பாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா பொன்னி, அப்பா உனக்காக தான் காத்துட்ருக்காரு, வா பொன்னி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா இவங்க எல்லாரும் போகிற வழியில் நிறைய ரவுடிஸ் எல்லாம் வந்து வழிமறிக்கிறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். அடுத்து வந்து அவங்கக்கிட்டே ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜெயாவுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து கோர்ட்டில் வந்து ஜெயா வந்து வராங்க. அப்போ கோர்ட்டில் வந்தோடனே இந்த மாதிரி அந்த பொண்ணு காணாததுக்கு ஜெயா தான் காரணம், ஜெயா வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னே தெரியல, அவங்க கிடைக்கல, இதுக்கப்புறமா இவங்களை வந்து இப்படியே விட்டால் அவ்வளோதான், இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜெயா மேலே வந்து சாத்தின குற்றங்கள் எல்லாம் உண்மையாக நிரூபிக்கப்பட்டதால் ஜெயா வந்து அப்படி சொல்ல வராங்க. உடனே அந்த டைமில் பொண்ணு அங்கே வந்துடுறாங்க. என் அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை, என் அத்தை நிரபராதி அப்படி சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.